வெளியே இருந்துக்கிட்டு அரசியல் சகதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுப்பா. நான் தடி எடுத்தவன் தண்டக்காரன்னு வச்சுருக்காங்க. யாரும் தலைவனாக இருக்க லாய்க்கு கிடையாது. எல்லாம் அடியாள்கள் டைப் ஆள்கள், ஊழல்வாதி. இங்கே சிந்திக்கணும் என்னவது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்க முடியுமா? போலிங் பூத்துக்கு போகிறது கிடையாது, வீட்டில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு மாணவர்கள் வச்சா அரசாங்கத்தை தூக்கி எறிய முடியும். ஜெயலலிதா கவர்மெண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க, கருணாநிதி கவர்மெண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது, சொன்னாத தவறு. ஒரு ஆட்டுக்குட்டி தானா, ஒரு கியூவில் ஒரு ஆட்டுக்குட்டி தானே, அதுதான் மாற்றத்தை கொண்டு வரும். அதே மாதிரி கேட்டலிஸ்டாக இப்போ இளைஞர் அமைப்பு இருக்கிறது. இவங்களுக்கு மக்கள் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும். அது ஜனநாயகமே இல்லை. இதே மாதிரி மோசமான ஒரு கருத்து இருக்க முடியாது. ஏன்னா ஜெயிக்கிற கட்சியை நீ உருவாக்கு. ஜெயிக்கிறான்னு எப்படி ஜெயிக்கிறான், எப்படி தெரியும் அவனுக்கு ஜெயிக்கிறான்ட்டு, ஜெயிக்க போகிறதுன்ட்டு? உங்களால் உருவாக்கப்படுறது எப்படி உங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியும் நான் ஜெயிக்க போகிறேன்ட்டு? அது தவறான கருத்து. என்ன ஒன்று என்னென்னா, மிகவும் ஒரு தவறான கருத்து மக்கள் மத்தியில். இந்திய அரசியல் சாசனப்படி இந்திய ஜனநாயகத்துக்கு அரசியல் கட்சிகள் தேவையில்லை. இந்தியா வந்து ஒரு பார்ட்டிலெஸ் டெமோக்ரஸி, அரசியல் கட்சி இல்லாத ஜனநாயகம். இந்தியன் அரசியல் சட்டத்தில் அரசியல் கட்சியை பற்றி பேச்சே கிடையாது. எலெக்ஷனுக்காக உருவான சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்னு சொல்லுவாங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ். அதுலேயும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கிடையாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்திய ஜனநாயகத்துக்கு தேவையில்லை. கட்சிகளை உருவாக்கி வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ரூல் கிடையாது, ஒரு சட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ நாங்கள் தான் தடி எடுத்தவன் தண்டக்காரன்னு வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இண்டிபெண்டன்ஸ் 234 இண்டிபெண்டன்ஸ் ஓட்டு போட்டு கவர்மெண்ட் உருவாக்க முடியும். அரசியல் கட்சி தேவையில்லைங்கிறது ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசியல் கட்சி தான் வந்தால் தான் ஜனநாயகம் வந்துடும், அரசியல் வந்தால் தான் ஜனநாயகம் உருவாக முடியும். அது இல்லவே இல்லை. அதனால் அரசியல் கட்சியே தேவையில்லாமல் இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணுன்ட்டு? அந்த கான்செப்டே ஜனநாயகத்துக்கு முரண்பாடுது. நோட்டா நன் ஆஃப் தி அபவ் அண்ட் இப்போ வந்து உங்கள் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஒரு பட்டன் வரும், கடைசி பட்டன். அதுக்கு பேக்ரவுண்ட் என்னென்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலேயே 49O ஒன்று இருக்குது. அதாவது மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு, அதாவது என்ன உரிமை ஓட்டு போடுறதுக்கு இருக்கோ அதே உரிமை யாருக்கும் எங்கள் ஓட்டு இல்லை என்று சொல்வதற்கும் உரிமை இருக்குது. அதுதான் பேசிக் கான்செப்ட். முந்தி என்னென்னா, அதுக்கு அங்கே போய் போலிங் ஆஃபீஸர்கிட்ட போய் ரெஜிஸ்டரை வாங்கி அதில் கையெழுத்து போட்டு எல்லோரும் பார்த்து அந்த மாதிரி இருந்தனால பலர் பண்ணுறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, போலிங் பூத்துக்கு போகிறது கிடையாது, வீட்டில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. நீ இந்த 6, 10, 15 கேண்டிடேட் 6 பேர் நிற்கிறாங்கன்னா யாரும் சரியில்லை, யாரும் தலைவனாக இருக்க லாய்க்கு கிடையாது, எல்லாம் அடியாள்கள் டைப் ஆள்கள், ஊழல்வாதிகள்னால் நீ வீட்டில் உட்காந்துருக்காத, போ அங்கே போய் யாரும் எனக்கு ஓட்டு போட எனக்கு விருப்பம் இல்லை. அது ஒரு அதிகாரத்தை இப்போ வந்து நாங்கள் தான் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு அதை இப்போ எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நோட்டா போடுறது ரொம்ப எளிதாகிவிட்டது. போக வேண்டியது எங்கேயும் பார்க்க கூட வேண்டாம், கடைசி பட்டனில் போய்கிட்டு வந்துடலாம். இது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை கவனமாக யூஸ் பண்ண வேண்டும். முதல்ல இளைஞர்கள், முக்கியமான இளைஞர்கள், ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், 2வது தடவை ஓட்டு போடுறீங்க, காலேஜில் இருக்கவங்க, காலேஜிலேருந்து இப்போ தான் வெளியே வந்தவங்க, இவங்க தான் 25%, 30% வாக்காளர்கள் இவங்க தான். இவங்க நினச்சா மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஆனால் நோட்டாவை கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அதை பற்றியே சிந்திக்காதீங்க. இப்போ நீங்கள் சிந்திக்கணும் என்னவது, ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்க முடியுமா? ஒரு நல்ல மாற்றத்தை, நல்ல ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸை உருவாக்கி, அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸை உருவாக்கி அவங்களால அரசாங்கம் அமைக்க முடியுமா?
தூய்மையான, ஊழலற்ற, நேர்மையான, திறமையான அரசாங்கம் அமைக்க முடியுமா என்று யோசிங்க. தேர்தல் முறைகள்லேயும் மக்கள் ஓட்டு போடுற விதத்திலையும் பலவிதமான தவறுகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ என்னென்னா, இப்போ இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, மற்ற இடங்களும் இதே மாதிரி பிரச்சனைகள் தான். ஜனநாயகம் ஒரு பலர் சேர்ந்து நடத்துக்கிற தான் ஜனநாயகம்னு சொல்கிறது. ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவலை ஃபோக்கஸ் பண்ணும்போது அது டிக்டேட்டர்ஷிப், மொனார்கி, அது டெமோக்ரஸி இல்லை. ஜனநாயகத்தில் 2 விதமான ஜனநாயகம் இருக்குது. ஒன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம், ஒன்று பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம். அமெரிக்காவில் இருக்கிறது பிரசிடென்ஷியல். அங்கே ஒரு தனி மனிதனர் தான் பண்ணுவாங்க. இது பிரசிடென்ட் ஒபாமா, அதுக்கு முன்னால் பிரசிடென்ட் புஷ், கிளின்டன், அவங்கள முன்னிறுத்தி அவங்க பேச்சே சொல்லுவாங்க. கிளின்டன் கவர்மெண்ட், புஷ் கவர்மெண்ட், ஒபாமா கவர்மெண்ட் தான் சொல்லுவாங்க. யூஎஸ் கவர்மெண்ட் இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் அப்படி கிடையாது. மோடி கவர்மெண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க, சொன்னால் தவறு. மன்மோகன் சிங் கவர்மெண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஜெயலலிதா கவர்மெண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க, கருணாநிதி கவர்மெண்ட் யாரும் சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது, சொன்னால் தவறு. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் உருவாக்குறது தமிழ்நாட்டுக்கு அரசாங்கம் உருவாக்க போகிறீங்க. என்ன ஒன்று என்னென்னா, முக்கியமாக தனி மனிதனுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆசா பாசங்கள், தவறுகள், தப்புகள், அவங்களுக்கு இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி, திங்கிங், எப்போவுமே கலெக்டிவ் லீடர்ஷிப் தான் ஒரு ஜனநாயகத்தில். கலெக்டிவ் லீடர்ஷிப். அதனால தான் நீங்கள் 234 எம்எல்ஏக்கு ஓட்டு போடுறீங்க. தனி மனிதனா ஒரு ஓட்டு போதுமே, போட்டுற விஷயம் முடிஞ்சுது. கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சுது, சீஃப் மினிஸ்டர் வந்தாச்சுது, எல்லாம் முடிஞ்சுது. ஏன் 234க்கு போட்டு இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணி எலெக்ஷன் பண்ணணும்? ஸோ நீங்கள் எலெக்ட் பண்ண வேண்டியது அதான் சொன்னேன். அதான் அடியாள்களை எலெக்ட் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எம்எல்ஏயும் தலைவராக இருக்கணும். தலைவர், லீடர். ஒரு எலெக்டட் எம்எல்ஏ லீடர். அதுதான் வித்தியாசம். அதாவது இப்போ சொல்லுவாங்கள்ல, அதிகாரிகள் ஐஏஎஸ்லையும் பெரிய நிறைய அதாவது அதிகாரங்குள்ள ஐஏஎஸ் அதிகாரம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கோட ஸ்டேட்டஸ் எம்எல்ஏ கூடுதல். ஏன்? ஐஏஎஸ் பெரிய சீனியர் ஆஃபீஸர், எல்லா பதவிகளும் எல்லா அதிகாரம் ஐஏஎஸ் கையில் தான் இருக்குது. அவங்க கையெழுத்து போட்டால் தான் ஒரு காரியம் நடக்கும். அதுதான் வாஸ்தவம். ஆனால் ஸ்டேட்டஸில் ஒரு எம்எல்ஏ, எம்பி இஸ் மோர் தேன் ஏன் காரணம் என்ன? காரணம் என்ன? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், மக்களின் தலைவன், தலைவி. டெமோக்ரஸியில் அதுதான் ஸ்டேட்டஸ். ஒரு சண்முகம் வந்துட்டார், பழனியப்பன் வந்துட்டார், அது ஸ்டேட்டஸே கிடையாது. தலைவராக இருக்கிறதுனால அந்த 5 வருஷத்துக்கு அவர் ஐஏஎஸை விட மேலே அவருக்கு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. அது மக்கள் அதை உருவாக்கணும். அதனால் 234 எம்எல்ஏயும் ஒரே தரமாக இருக்கணும், திறமை உள்ளவர்களாக இருக்கணும், தலைவர்களாக இருக்க வேண்டும். அப்புறம் அவங்க போய் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எமங் ஈக்குவல்ஸ்னு சொல்லுவாங்க. முதலமைச்சர் ஃபர்ஸ்ட் எமங் ஈக்குவல்ஸ். முதலமைச்சர் ஒரு எம்எல்ஏ தான். அதே மாதிரி பிரைம் மினிஸ்டரும் ஒரு எம்பி தான். ஒரு எம்பி 545 எம்பியில் அவர் ஒரு எம்பி. 234 எம்எல்ஏயில் சீஃப் மினிஸ்டர் ஒரு எம்எல்ஏ. ஸோ அதனால் அந்த கலெக்டிவ் லீடர்ஷிப் கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்குது. இந்த 234 பேர் வெறும் ரூலிங் பார்ட்டி மாத்திரம் எங்கள் அரசாங்கத்தை நடத்துறது இல்லை. அப்போசிஷனுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது, எல்லா எம்எல்ஏக்கும் முக்கியத்துவம் இருக்குது. அதனால் ஒரு தனி மனிதனை வச்சியோ தனி ஆளை வச்சோ நீங்கள் ஓட்டு போடுறத விட இது அந்த கேண்டிடேட் எப்படிப்பட்ட ஆள், அவங்க கட்சி எப்படிப்பட்ட கட்சி, அவங்க எப்படிப்பட்ட கட்சி இல்லைன்னா குரூப் கட்சி. நான் முந்தைய சொல்லி கட்சி தேவையில்லை. ஒரு குரூப் பார்ட்டி பண்ணலாம், குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் பண்ணலாம், அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் தான் சொல்கிறாங்க. அதனால தான் ஒரு ஜனநாயகத்துக்கு பேசிக்கலி ஒரு மெஜாரிட்டி யார் வின் பண்ண போகிறாங்களோ அவங்கள தான் ஓட்டு போடுவோம். அப்போ நீ என்ன, உனக்கு மனுஷத்துவமே கிடையாதா? நீ என்ன ஒரு க்யூவில் நிற்கிற ஒரு 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 ஆட்டுக்குட்டி தானா? ஒரு க்யூவில் நிற்கிற ஒரு ஆட்டுக்குட்டி தானே? மெஜாரிட்டி யார் போட்டாங்க நான் பெண்ணுகிறேன். உனக்கு மூளை யூஸ் பண்ணி தான் ஓட்டு போடணும். இதெல்லாம் பல தவறுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் திருத்தப்பட வேண்டும். இப்போ இதில் நீங்கள் இளைஞர்கள் ரொம்ப 2 விதமான இளைஞர்கள். ஒன்று எம்எல்ஏ நிற்க தகுதி உள்ள இளைஞர்கள். அவங்க 25 வருஷத்துக்கு மேலே. ஓட்டு போட தகுதி உள்ளவர்கள் 18 வயசுக்கு மேலே. எல்லா கல்லூரியில் இருக்க எல்லாருக்குமே ஓட்டு உண்டு. அவங்க அசம்பிளியில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாட்டும்
இந்த 18 வயசு இளைஞர்களுக்கும் அரசியலில் ஒரு ஈடுபாடு இருக்கத்தான் வேண்டும். இந்த அரசியல்னால் என்னது? அதாவது இப்போ அரசியல் இருக்கப்படாது, வெளியே இருக்கணும், உள்ளே வரணும், யார் வரலங்கிறது அரசியலை பற்றி மிகவும் தவறான ஒரு கருத்து. பாலிட்டிக்ஸ் இஸ் எ யூனிவர்சல். எல்லாமே அரசியலில் வருது. பொருளாதாரமும் அரசியலில் வருது, சொசைட்டியில் அரசியல், எல்லாமே அரசியல் தான். எவென்ச்சுவலி அரசியல். அரசியலுங்கும்போது இந்த கட்சி மாத்திரம் கிடையாது. இப்போ தவறான கட்சி அபிப்பிராயம் இருந்துக்கிட்டு இருக்குது. அரசியல்னால் கட்சி, அதனால் மக்கள் வந்து கட்சியை பற்றி பேசக்கூடாது. எல்லாருக்கும் அரசியலை பற்றி சிந்திக்கிறதுக்கும் அரசியல் பற்றி பேசுகிறதுக்கும் உரிமை இருக்குது. உரிமையை பற்றி பேசும்போது பாலிட்டிக்ஸா? மக்கள் உரிமை பற்றி பாலிட்டிக்ஸ் இல்லை. ஸோ இளைஞர்கள் வருது, இளைஞர்கள் வந்தால் தான் அரசியல். இது புதுசு ஒன்றும் கிடையாது. இளைஞர்கள் தான் அரசியலுக்கு வந்தால் தான் மாற்றம் வரும். மாற்றம் வந்து அது நிலையாக இருக்க வேண்டுமானால் இளைஞர்கள், குறிப்பாக படித்த இளைஞர்கள், சமூக சேர்வையில் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் அரசியலுக்கு வந்து தான் ஆக வேண்டும். எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டும். பண்ணாதான், சும்மா வெறும் மாற்றம் சொன்னால் போதாது, உள்ளே இறங்கினாதான். இப்போ வெளியே இருந்துக்கிட்டு அரசியல் சகதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. உள்ளே இறங்கி க்ளீன் பண்ணுப்பா, அப்போ தான் சகதியை போட முடியும். வெளியே இருந்து சொன்னால் போதுமா? சகதி போகுமா? சகதி தான். ஆனால் நீ உள்ளே வந்து க்ளீன் பண்ணு. ஸோ யாருக்கு அரசியலில் நாட்டம் உண்டோ, யார் தலைவராக இருக்கிறதுக்குள்ள அவங்களுக்குள்ள இது குவாலிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு இது இருக்கோ அவங்கெல்லாம் அரசியலில் வரதோ எலெக்ஷன் கண்டெஸ்ட் பண்ணதோ ஒரு தவறு இல்லை, பண்ண வேண்டும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அரசியலை பற்றி பேசக்கூடாது, அரசியலை பற்றி நினைக்கக்கூடாது, அவங்க படிக்க தான் செய்யணும். என்ன அவங்க வந்து மெஷினா? இது வந்து பழைய காலத்தில் சொல்கிறான். 1988க்கு பிறகு இதை சொல்கிறது அபத்தம். ஏன்னா 18 வயசில் தான் எல்லோரும் காலேஜுக்கு போகிறாங்க. 18 வயசு தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓட்டிங் ஏஜ். ஓட்டருக்கு ஒரு இன்றைக்கி மாணவர்கள் வச்சா அரசாங்கத்தை தூக்கி எறிய முடியும். பல லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க காலேஜில் இருக்கிறவங்களே. அவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா கவர்மெண்ட்டை மாற்ற முடியும், அரசியலையே மாற்ற முடியும். அப்படிப்பட்ட சக்தி அவங்கள்ட்ட இருக்கும்போது அவங்க அரசியலை பற்றி நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது, சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லுவது தவறு. ஆனால் அரசியலில் தவறான முறையில் போகக்கூடாது. இந்த கம்யூனல் பாலிட்டிக்ஸ், காஸ்ட் பாலிட்டிக்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் பாலிட்டிக்ஸ், அஜிடேஷனல் பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி போகக்கூடாது. கிரியேட்டிவ் பாலிட்டிக்ஸ், அதாவது நல்ல கருத்துக்களை அவங்க கேட்கணும். அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அவங்களுக்கு 100% இருக்கணும். எது நல்லது, எது தவறு, எது சரியான கொள்கை, எது தவறான கொள்கைன்னு அவங்களுக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் தான் அவங்க வந்து சரியாக அவங்களோட ஓட்டை அவங்க போட முடியும். நல்ல சரியான அரசியல்வாதிகளை உருவாக்க முடியும், தலைவர்களை உருவாக்க முடியும். சொல்லலாம். இப்போ நம்ம இதுவரை என்ன பேசிகிட்டு இருக்கோம்? தேர்தல் வரப்போகுது, தேர்தலுக்கு குறிக்கோள் என்ன? அதாவது தலைவர்களை உருவாக்குறது தான் தேர்தலுக்கு குறிக்கோள். அப்படி தலைவர்களை உருவாக்கும் போது இப்போ கூட இளைஞர்கள் வரணுமா, வர வேண்டாமா? இளைஞர்கள் கண்டிப்பாக வரணும். இளைஞர்கள் தலைவர்களாக உருவாக வேண்டும். அது எப்படி முடியும்? நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? நேர்மையான கண்ணியமான தேர்தல் நடந்து கண்ணியமான ஜனநாயகம் அமைந்தால்தான் அரசாங்கம் நேர்மையாக இருக்க முடியும், அரசியலும் நேர்மையாக இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது இளைஞர் அமைப்பு இதுக்காக இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இனிஷியேட்டிவ் தான் இப்போது தமிழ்நாட்டுக்கு தேவை. சும்மா ஏதோ கதையை இழந்த மாதிரி நான் மாற்றத்தை கொண்டு வந்துடுவேன், இதை கொண்டு வந்துடுவேன், அதை கொண்டு வந்துடுவேன், நான் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், எப்படி பெரிய மீட்டிங் போட்டு பண்ணுறது அது தேவையில்லை. அதாவது மக்கள் மத்தியில் போய் உண்மையான நிலவரங்களை அவங்களுக்கு சொல்லி, தேர்தல்னால் என்னன்னு அவங்களுக்கு சொல்லி, அதுக்குள்ளே என்ன அவங்களுக்குள்ள டியூட்டி என்ன, மக்கள் அதில் என்ன செய்ய வேண்டும், வாக்காளர்கள் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சது, அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதை ஒரு சேஞ்ச் ஏஜென்ட் மாதிரி உருவாக்கி, அதாவது என்ன சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இது வந்து உந்துனர், கேட்டலிஸ்ட் எல்லாம் எப்போவுமே சேஞ்ச் ஆகும்போது ஒரு கேட்டலிஸ்ட் வேணும். சும்மா மேலண்டாலும் சொன்னால் போதாது. கெமிக்கல் லாங்குவேஜ் அது கேட்டலிஸ்ட். அதுதான் மாற்றத்தை கொண்டு வரும்.
அதே மாதிரி கேட்டலிஸ்ட்டாக இப்போ இளைஞர் அமைப்பு இருக்கிறது மிகவும் நம்ம மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு இது. அது இவங்க நல்லபடியாக எல்லா இடமும் கொண்டு போய் பண்ணுறாங்க. இவங்களுக்கு மக்கள் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும். முக்கியமாக இளைஞர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் ஆதரவு கொடுத்து இதை ஒரு கேட்டலிஸ்ட் ஃபார் குட் டெமோக்ரஸி அண்ட் குட் கவர்னன்ஸ் மாதிரி கொண்டு வரணும்.